சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சீசனல் ஃப்ரூட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஆமாங்க, இப்ப நவாப்பழ சீசன் இல்லைங்களா? இதை வந்து நம்ம நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஜாம் பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு நான் கொஞ்சம் நவாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. உங்களுக்கு நவாப்பழத்துல ஜூஸும் போட்டு காட்ட போறேன், இதுல ஒரு ஜாமும் செஞ்சு காட்ட போறேன். இந்த ஜாம் வந்து நம்ம பிரெட்ல எல்லாம் தடவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 2 மாசம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த நவாப்பழம் நான் வாங்குறதுல இருந்து இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த நவாப்பழம் இந்த சீசனில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்குங்க. எங்கள் ஊரில் உழவர் சந்தைக்கு பக்கத்தில் வெளியில் கடைவீதியில் தான் இந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். சுகர் பேஷண்ட்டு இந்த நவாப்பழம் அதிகமாகவே எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. இதில் கல் மண்ணெல்லாமே இருக்கும். இப்போது நான் நவாப்பழங்களை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கிட்டேங்க. 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை ஜூஸுக்கு தனியாக கொஞ்சம் ஜாமுக்கு தனியாக பிரித்து எடுத்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு நவாப்பழம் வாங்கினேங்க. அந்த நவாப்பழத்தில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜாம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு மட்டுமே நான் இன்றைக்கி ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. ஜாம் செய்கிறதுக்கு ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதோட அளவுகள் எல்லாம் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. 1/2 கிலோ நவாப்பழத்துக்கு நான் ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 200 கிராம் சர்க்கரை. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நம்ம தேவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக பிழிய வேண்டியிருக்கும். இந்த ஜாம் செய்கிறதுக்கு இது மட்டுமே தேவைங்க. அதேமாதிரி ஜூஸ் செய்கிறதுக்கு நவாப்பழம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை மட்டுமே போட்டு பண்ண போகிறேன். அதுக்குமே லெமன் ஜூஸ் கொஞ்சமாக விட போகிறேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாம் செஞ்சிடலாங்க. இப்போது நான் ஒரு 1/2 லிட்டர் வெந்நீர் வச்சுருக்கேங்க. இப்போ வெந்நீர் வந்து இந்த மாதிரி நல்லா கொதி நிலைக்கு வந்துடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெந்நீர் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுருக்க இந்த நாவல் பழத்தில் ஊற்றிடலாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வெந்நீரெல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வடிச்சிட்டேங்க. வடித்து இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்திங்கனாவே இந்த கொட்டை தனியாக சதை தனியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம வெந்நீரில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு இந்த மாதிரி கொட்டை எடுத்திங்கன்னா ஈஸியாக வருங்க. இப்போ நம்ம இதோட சதை பகுதிகள் தனியாக கொட்டை தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் கொட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சதை பகுதி மட்டுமே இருக்குது இந்த நவாப்பழத்தில். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. இதே நமக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு கூழ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஜாம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த சர்க்கரையை நம்ம பாகு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கணுங்க. நான் அதை மட்டும் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஒரு அடி கனமான வாணலியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த சர்க்கரை மதங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது. இப்போ இதை அடுப்பில் ஏற்றிடலாங்க. இப்போது வாணலி அடுப்பில் ஏற்றிட்டு மிதமான தீயில் வச்சுருக்கேங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைய விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் விடலாங்க. இந்த பால் எதுக்காக விடுறோம் அப்படின்னா, இந்த சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துரும். அதுக்காக தான் நம்ம பால் விடுறோங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும்போது இந்த அழுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நின்று விழுகும். பாருங்கள், இந்த மாதிரி கம்பி பதம். இப்போ இந்த கம்பி பதம் தெரியுதா உங்களுக்கு? விரலில் இந்த மாதிரி ஒட்டி வரணும். இந்த மாதிரி பாகு பதம் வந்திருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பழக்கூடை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ
இப்போ இது நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும். நம்ம அப்பப்போ இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கைவிடாமல் கிளறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இடையில நம்ம கிளறி விட்டுக்கிட்டால் போதுமானது. இப்போ அடுப்பில் ஏற்றி ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், இந்த பதம் தான் வந்திருக்கு. நான் அடுப்பை குறைவாக வச்சே பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அந்த துவர்ப்போட புளிப்பு டேஸ்ட் சேரும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை பாகு பதம் வந்தோடனே கூட நீங்கள் லெமன் ஜூஸை விட்டுக்கலாம். நல்லா அந்த ஜாம் பக்குவம் வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கணுங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போ பாருங்கள், கொஞ்சம் வானலியில் ஒட்டி வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டேங்க முன்னாடி இருந்ததுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாங்க. இதுக்கு நெய் ஜாஸ்தி தேவைப்படாதுங்க. இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இறக்கும்போது 1 ஸ்பூன், அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், இந்த கலரே பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது இல்லைங்களா? இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பதம் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் கிளறிக்கணுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்ம அடி கனமான பாத்திரங்கள் எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கைவிடாமல் பெரட்டி விட்டு கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுதான் சரியான பக்குவம். இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடுங்க. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் வந்து ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி நெய் விட்டு பெரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட ஜாம் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இது வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம ஜூஸையும் போட்டுடலாங்க. இன்னொரு விஷயங்க, ஜாம் இறக்கின உடனே அந்த பாத்திரத்துலேருந்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கெட்டி ஆகிடும். நவாப்பழ ஜூஸ் போடுறதுக்கு எடுத்து வச்சுருந்த பழங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டேங்க. இப்போ நம்ம இதோட சதைப்பகுதியை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இதை வெந்நீரில் எல்லாம் போட வேண்டியது இல்லைங்க. நம்ம ஜூஸாக தானே போடுறோம், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம கையிலையுமே இந்த மாதிரி பழமாக இருந்தால் பிதுக்கி எடுத்துடலாங்க. இல்லைன்னா நம்ம கத்தியில் கூட சதைப்பகுதியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது நவாப்பழத்தோட சதைப்பகுதி தனியாக, கொட்டை தனியாக நான் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த சதைப்பகுதி எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம கொட்டையெல்லாம் தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதுலேயுமே நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாங்க. இதுலேயுமே கொஞ்சம் கசக்கி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சதை பகுதியெல்லாம் வரும். இந்த கொட்டையுமே வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தண்ணி விட்டு தான் ஜூஸ் போட போகிறோம் இல்லைங்களா? அதனால் நம்ம ஜூஸ்க்கு இந்த தண்ணியே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாங்க. அந்த துவர்ப்பு இனிப்பு எல்லாம் சேரும்போது இந்த லெமன் ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம பல்ஸில் போட்டு அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நவாப்பழ ஜூஸ் நான் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இதை வந்து வடிகட்டிக்கணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தேங்க. ஆனால் இனிப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு நவாப்பழம் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து 2 டம்ளர் ஜூஸ் வரும். அதனால் நம்ம இந்த சதை பகுதியும் இன்னொரு தடவை நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2வது முறை அடித்ததில் தான் அந்த ஒரிஜினல் கலரே கிடச்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட் டைம் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த சதை பகுதியை மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சிடுங்க. பழப்புள்ள நம்ம அப்படியே சேர்த்து கூட குடிக்கலாம். ஆனால் இது வாய்க்கு வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம வடிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட நவாப்பழ ஜூஸும் ரெடி ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் நமக்கு இந்த சீசனில் தான் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால் இந்த நவாப்பழ சீசனில் உங்களுக்கும் நவாப்பழம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் நவாப்பழ ஜாமும் ஜூஸும் ரெடி பண்ணிட்டேங்க. இது வந்து நம்ம லெமன் புழிஞ்சதால் கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம ப்ரெட் வாங்கி வச்சுருந்தோம்னா
அதில் வந்து இந்த மாதிரி சத்தான சுவையான ஜாமெல்லாம் தடவி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜாம் வந்து ஒரு 2 மாதம் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க. இந்த நவாப்பழ ஜாம் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட ரொம்பவே சுவையாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஜூஸில் நான் வந்து நாட்டு சர்க்கரையோ சுகரோ எதுவுமே போடாமல் ப்ளைன் ஜூஸாக பண்ணினேங்க. ப்ளைன் ஜூஸாக பண்ணும்போது நமக்கு அதோட ஒரிஜினல் கலர் கிடைக்குதுங்க. நாட்டு சர்க்கரை லெமன் பிழியும் போது கொஞ்சம் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த நவாப்பழமெல்லாம் நமக்கு இந்த சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும். நவாப்பழம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போட்டு பெரியவங்களும் எடுத்துக்கலாங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.